நடிகர் விமல் நடிப்பில் கடந்த 2009 வெளிவந்த பசங்க படத்தில் நடித்த நடிகர் கிஷோர் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகை பிரீத்தியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு நேற்று குழந்தை பிறந்திருக்குது. குழந்தை பிறந்த மகிழ்ச்சி செய்தியை கிஷோர் தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபேன்ஸ் பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் கிஷோரோட மனைவியான சீரியல் நடிகை பிரீத்தி குமார் ஆரம்பத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பான வானத்தை போல சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜீ தமிழில் ஒளிபரப்பான நினைத்தாலே இனிக்கும் சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சன் டிவியில் சமீபத்தில் தொடங்கின புனிதா சீரியல்லையும் முக்கியமான ரோலை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கடந்த வருஷம் நடிகர் கிஷோரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கிஷோர் வேற யாரும் இல்லை, இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் கடந்த 2009 வெளியான பசங்க படம் மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்க படத்துக்கு அப்புறம் கிஷோர் கோலி சோடா படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற இளைஞராக நடிச்சிருந்தாங்க. இந்த படமும் பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் நெடுஞ்சாலை, சகா, ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கிஷோர் மற்றும் பிரீத்தி இவங்க 2 பேரும் கடந்த 2023 தங்களோட காதலை திடீர்னு அறிவிச்சிருந்தாங்க. இது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. காதலை அறிவிச்ச சில மாதங்களில் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக தங்களோட சினிமா வாழ்க்கையில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பொங்கல் அப்போ பிரீத்தி மற்றும் கிஷோர் இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் ஜூன் ஜூலை மாதத்தில் ரோஜா பூவின் மாதத்தில் ஜூனியர் சூரியன் கையில் பிறக்கும் அப்படிங்கிற பாடல் வச்சுருந்தாங்க. அந்த பாடலை பார்த்ததும் பிரீத்தி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்தாங்க. அதே நேரம் பிரீத்தி கிஷோரை விட 4 வயசு அதிகமானவங்க. இதை பற்றி இவங்க திருமணம் பண்ண நேரத்தில் பெரிய அளவில் சர்ச்சைகள் கிளம்புச்சு. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோடி தங்களோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த தம்பதிக்கு நேற்று ஆண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தையோட அழகான ஃபோட்டோவை கிஷோர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தம்பதிக்கு சின்னத்திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பலருமே தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க.